Hi guys, இன்றைக்கு நம்ம ஃப்ரீமேண்டில் வந்திருக்கோம். ஃப்ரீமேண்ட் ஹார்பர் லைட் ஹவுஸ் பாருங்கள், சவுத் மால் ஹார்பர். இன்றைக்கி தான் ஹார்பர் இருக்குது. நம்ம இன்றைக்கி ராக் ஃபிஷிங் பண்ண போகிறோம். கல்லிலேருந்து மேக்ரோ பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் லேட்டாகி டார்க்கான டைம் தான் வரணும் அதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் மேக்ரோவும் டைலாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செஸ் பாப்பா என்ன பிடிக்கிறோம்னு ஸ்டேட்டு வந்து சின்ன ரொட்டை கொண்டு வந்து look at the size mackerel. Oh, look at that, bro. Oh, very nice one. Okay. இதான் நான் சொன்ன மேக்ரோ. நல்ல மேக்ரோ. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், பெயிண்ட்டுக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி கேட்ச் பண்ணா. சரியா பாப்பா இன்னும் எத்தனை பிடிக்கலான்னு. ஓகே காய்ஸ், அடுத்து மூன்றாவது மாட்டி இருக்குது. ஓகே, இப்போ மாட்டினதை பாப்பா என்னண்டு. இதுதான் அடுத்தது மாட்டினது. சரியா பாப்பா என்ன எத்தனை பிடிக்கலாம். ஓகே காய்ஸ், இன்னொரு மீன் ஒன்று மாட்டி இருக்குது. என்னன்னு தெரியல, பார்ப்போம். another macro. ஓகே காய்ஸ், இன்றைக்கு மாட்டின மேக்ரோங்க புரியுதா, இதுதான் மேக்ரோ. ஸோ நமக்கு கொஞ்சம் 8 மாட்டியிருக்கு, 2 4 6 8 மாட்டியிருக்குது. கொஞ்சம் ஹேரிங் மாட்டினது, ஸ்னூக், தைலா, பட் கொஞ்சம் சின்னது தூக்கி எரிஞ்சாச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் இன்றைக்கு மேக்ரோ தான். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே வந்து மேக்ரோங்களுக்கு பிடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கும் டைம் இருந்தால் வந்து பாருங்கள் சவுத் மாலு. ஜஸ்ட் கிவ் இட் a chance and maybe you might get luck, you catch some. Alright guys, good luck. Look at that guys. Oh, look nice. Okay, taste பாப்பா எப்படி இருக்கு மாதிரி. So good, nice and crunchy.